நம்ம ஷாலோ ஃபவுண்டேஷன் சீரீஸ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கிட்டு வரோம். போன வீடியோவில் ஐசோலேட்டட் ஃபுட்டிங்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வால் ஃபுட்டிங்னா என்ன, அதை ஏன் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். வால் ஃபுட்டிங் இது வந்து ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் அப்படி இல்லைனா கண்டினியூஸ் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலாக. ஏன்னா பழங்காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைப்பில் லோடு வந்து வால் அக்ராஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அங்கேருந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து போகும். ஃபவுண்டேஷன்லேருந்து ஹாட் சாயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த டைப்பில் வால்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வால்ஸ் வந்து எய்தர் பிரிக் அப்படி இல்லைனாக்கா ஆர்சிசி கான்கிரீட் ஸ்ட்ரக்சராக கூட வந்து இருக்கும். ஸோ இந்த வால்ஸ் வந்து டைரெக்டாக ஃபவுண்டேஷன் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது நார்மலாக சாயில் பேரிங் கெப்பாசிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சாயில் பேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த ஃபவுண்டேஷனோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து நம்ம போடலாம். ஸோ ஒரு லேண்டில் வந்து அன்இவன் செட்டில்மெண்ட் இருக்கும்பொழுது ஹாட் சாயில் வந்து ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிற இடத்துல நம்ம இந்த வால் ஃபுட்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக லோடு வந்து ரூஃப்லேருந்து டைரெக்டாக வால்ஸுக்கு வரும். வால்ஸ்லேருந்து ஃபவுண்டேஷன் வழியாக ஹாட் சாயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஐசோலேட்டட் ஃபுட்டிங்க்கும் இந்த வால் ஃபுட்டிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கில் லோட் வந்து பீம் வழியாக காலமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கேருந்து ஃபவுண்டேஷனுக்கு போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக ரூஃபில் இருக்கக்கூடிய லோடு வந்து வால்ஸ் வழியாக ஃபவுண்டேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ரெண்டுத்துலேயும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ இனிஷியலாக சாயில் எக்ஸ்கவேட் வந்து பண்ணுவோம். 2.5 3 அடி கிரவுண்ட் லெவலிருந்து பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஹாட் சாயில் வந்து கிடச்சிரும். பேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்சிசி அப்படி இல்லைனா பிசிசி வந்து நம்ம போடுவோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற கேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்சிசி வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ கீழே வந்து ஆர்சிசி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து வால் வந்து கொடுத்து, ஸோ 9 inches வால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். பார்ட்டிஷன் ஆகிற வால்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக 9 inches தான். ஸோ அந்த வால் வந்து ஃபுட்டிங்கோட சென்டரில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபுட்டிங்கோட திக்னஸ் வந்து வாலோட திக்னஸை விட 2 times வந்து அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 9 inches வால் இருக்குதுனாக்கா ஒரு 1 feet 6 inchesக்கு வந்து அதோட ஃபவுண்டேஷன் வந்து இருக்கணும். ஸோ இந்த வால் ஃபுட்டிங்கில் வந்து நார்மலாக நம்மளால் பெரிய ஓப்பனிங்ஸ் வந்து கொடுக்க முடியாது. இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோலாம் வைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் வரும்பொழுது அதை நம்ம டைரெக்டாக வாலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா லோடு வந்து ரூஃப்லேருந்து வால் வழியாக தான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம அங்கே அந்த பெரிய அளவில் ஓப்பனிங் கொடுக்கும்பொழுது லோடு வந்து வால் வழியாக இறங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம். காஸ்ட் கம்பேரிசன் வந்து பண்ணி பார்க்கும்பொழுது மற்ற ஃபுட்டிங்க்கும் இந்த ஃபுட்டிங்க்கும் பெரிய அளவில் வந்து இந்த வால் ஃபுட்டிங் வந்து செலவாகாது. ஸோ இது நார்மலாக கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை G+1 கூட வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வால் ஃபுட்டிங்னா என்னன்றதை வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் கம்பைன்டு ஃபுட்டிங்னா என்ன, அதோட அப்ளிகேஷன் என்னன்றதை பார்க்கலாம்.